ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உம்தத்துல் அஹ்காம், மார்க்க அடிப்படை சட்டங்கள் என்ற புத்தகத்தினுடைய தொடர் வகுப்பில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் அல் ஹதீஸ் உஸ்ஸாமின், 8வது ஹதீஸ். இதுவரை 7 ஹதீஸ் படித்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் படிக்க இருப்பது 8வது ஹதீஸ். அந்த 8வது ஹதீஸ் அல்லாஹ்வின் அடியார்களே 7வது ஹதீஸின் தொடர்ச்சி. ஏன் 7வது ஹதீஸின் தொடர்ச்சி? 7வது ஹதீஸில் என்ன பார்த்தோம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஹும்ரான் அவர்களுடைய அந்த ஹதீஸை நாம் பார்த்தோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உது செய்தார்கள். எப்படி உது செய்தார்கள்? அந்த உது செய்முறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்ற அந்த உதுவை மக்களுக்கு அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதை பார்த்த நாம், அந்த ஹதீஸுடைய சட்டங்களை பார்த்த நாம், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹதீஸ் 8வது ஹதீஸ். இந்த ஹதீஸும் ஏறத்தாழ உதுவை பற்றின ஹதீஸாகவே வருகிறது. இந்த 8வது ஹதீஸ் அல் ஹதீஸ் சாமினும் உதுவை பற்றின ஹதீஸாகவே வருகிறது. அந்த ஹதீஸ் என்னவென்பதை பார்ப்போம். நேரடியாக ஹதீஸுடைய வாக்கியத்திற்கு செல்கிறேன். ஏனெனில் சென்ற ஹதீஸை போலத்தான் இந்த ஹதீஸும் இருக்கிறது. ஆனால் ஒரு சில பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கும் மற்ற ஹதீஸுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்கள், அது என்ன வித்தியாசங்கள் என்பதை நாம் பார்ப்போம் இப்போது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அம்ர் இப்னு யஹ்யா அல் மாஸினி தன் தந்தையின் வழியாக கூறுகிறார்கள், அம்ர் இப்னு அபி ஹசன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவை பற்றி கேட்டார்கள். அதற்கு அவர்கள் யாரிடம் கேட்கப்பட்டது? அதாவது அம்ர் இப்னு அபி ஹசன் சஅல அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், சஹாபி, அவர்களிடம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அம்ர் இப்னு அபில் ஹசன் கேட்கிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம், ஹதீஸுடைய வாக்கியத்தை. அதற்கு அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வரச் சொல்லி அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதுவை அவர்களுக்கு செய்து காட்டினார்கள். யார் செய்து காட்டினார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அவர்கள் செய்து காட்டினார்கள் உதுவை. எப்படிப்பட்ட உது? அப்பாத்திரத்திலிருந்து கையை நுழைக்காமல் தன் 2 கைகளுக்கு தண்ணீரை ஊற்றி 2 கைகளையும் 3 முறை கழுவினார்கள். பின்பு அவர்களின் கையை பாத்திரத்திற்குள் நுழைத்து 3 முறை கையளவு தண்ணீர் அள்ளி வாயையும் பின்பு மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி பின்பு அத்தண்ணீரை வெளியே தள்ளி மூக்கை அனைத்தையும் 3 முறை கழுவினார்கள். அதாவது வாய் மற்றும் மூக்கை அனைத்தையும் 3 முறை கழுவினார்கள். பாருங்கள், மத்மதா இஸ்தின்ஷாக் அவர்கள் செய்கிறார்கள். முகத்தை கழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எதை கழுவுகிறார்கள்? வாயைக்கும் தண்ணீரை செலுத்தி, அதே போல் மூக்கிற்கும் தண்ணீரை செலுத்தி அந்த தண்ணீரை வெளியெடுத்து 3 முறை கழுவுகிறார்கள், வாயையும் மூக்கையும். பின்பு கையை உள்ளே நுழைத்து முகத்தை 3 முறை கழுவினார்கள். பின்பு இவ்வாறே வருகிறது, கையை உள்ளே நுழைத்தார்கள், அத்கல யதஹு சும்ம அத்கல யதஹு என்று இவ்வாறே ஹதீஸின் வாக்கியத்திலே வருகிறது. பின்பு கையை உள்ளே நுழைத்து முகத்தை 3 முறை கழுவினார்கள். பின்பு கையை உள்ளே நுழைத்து 2 கைகளை முழங்கை வரை 2 முறை கழுவினார்கள். பாருங்கள், கையை பொறுத்தவரை 2 முறை வருகிறது. கையை உள்ளே நுழைத்து முகத்தை 3 முறை, அதென்ற கையை உள்ளே நுழைத்து அந்த பாதங்களை உள்ளே நுழைத்தால் தான் தண்ணீரை அள்ள முடியும். தண்ணீரை அள்வதற்காகத்தான் அங்கே கையை உள்ளே நுழைத்து என்று ஹதீஸில் வருகிறது. அதே போல பின்பு கையை உள்ளே நுழைத்து 2 கைகளை முழங்கை வரை 2 முறை கழுவினார்கள். பாருங்கள், சென்ற ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸிற்கும், அந்த ஹதீஸில் சென்ற ஹதீஸில் 3 முறை என்று வருகிறது, இந்த ஹதீஸில் 2 முறை என்று வருகிறது. இரண்டும் வெவ்வேறு சஹாபிகள் அறிவித்த ஹதீஸ். பின்பு கையை உள்ளே நுழைத்து தலையை தண்ணீரை கொண்டு தடவினார்கள், அதாவது மஸ்ஹ் செய்தார்கள்.
அந்த மஸ்ஹ் எவ்வாறு செய்தார்கள்? தலைக்கு தண்ணீரை கொண்டு எவ்வாறு தடவினார்கள்? இரு கைகளை கொண்டு முன்னோக்கி சென்று கடைசி வரை சென்று பின்பு மறுபடியும் பின்னோக்கி வந்தார்கள். அதாவது முன்னால் தண்ணீரை கொண்டு நெற்றியின் மேல் நாம் ஏற்கனவே மஸ்ஹை பற்றி பார்த்தோம். அல்லாஹ்வின் அடியார்களே, தலையினுடைய முதல் பகுதி மேல் முடிகள் ஆரம்பமாகக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஆரம்பமாகி கடைசி வரை பின்னால் போய் மறுபடியும் பின்னாலிலிருந்து முன்னோக்கி வருவது, மறுபடியும் பின்னாலிலிருந்து முன்னோக்கி வருவதைத்தான் இந்த இடத்திலே ஹதீஸிலே நமக்கு கூறப்படுகிறது. மேலும் இரு கைகளை கொண்டு முன்னோக்கி சென்று கடைசி வரை சென்று பின்பு மறுபடியும் பின்னோக்கி வந்தார்கள். பின்பு தன் இரு கால்களை கழுவினார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் இதோடு இங்கே முடிவடையவில்லை. ஏனெனில் இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருகிறது பாருங்கள். தலைக்கு மஸ்ஹு செய்வது பற்றி மற்றும் ஒரு அறிவிப்பில் தன் தலையின் முன்பகுதியிலிருந்து ஆரம்பித்து தலையின் பின்புற கடைசி பகுதி வரை முடிகள் முடிவடையும் இடத்திற்கு கீழ் சென்று மறுபடியும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பினார்கள் என்ற ஒரு விளக்கம் நமக்கு தருகிறது. இது புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் பாருங்கள். மஸ்ஹு செய்யக்கூடிய முறையை தன் தலையின் முன்பகுதியில் இருந்து ஆரம்பித்து தலையின் பின்புற கடைசி பகுதி வரை முடிகள் முடிவடையும் இடத்திற்கு கீழ் சென்று மறுபடியும் ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பினார்கள். மற்றும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் வந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் பித்தளையாலான பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தந்தோம். மேலும் அதாவது இது இன்னொரு கூடுதலான செய்தி. அந்த ஹதீஸ் என்னவாக இருக்கிறது? பித்தளையான பாத்திரத்தில் அவர்கள் தண்ணீரை எடுத்து கொடுத்தார்களாம். மேலும் ஹதீஸில் இடம்பெற்றுள்ள தௌர் என்னும் சொல்லின் பொருள் நீரெடுக்கும் பாத்திரத்தை போன்றது. இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே 8வது ஹதீஸில் நாம் பார்த்த இத்துணை வாக்கியங்களையும் ஹதீஸை தொகுத்திருக்கிறார்கள் நூலாசிரியர் அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லா. ஹிஜ்ரி 600ஆம் நூற்றாண்டில் மரணித்த ஒரு இமாம். அவர்கள் இந்த உம்தத்துல் அஹ்காம் மார்க் அடிப்படை சட்டங்கள் என்ற இந்த ஹதீஸ் நூலில் தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய தூய்மை சார்ந்த சட்டத்திட்டங்கள் என்ற தொகுப்பிற்கு கீழ் அதில் 8வது ஹதீஸாக நாம் பார்த்த இத்துணை வாக்கியங்களையும், முக்கியமாக புகாரி முஸ்லீமில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், உம்தத்துல் அஹ்காம் என்றாலே அது புகாரி முஸ்லீம் தான். அதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை தான் இந்த இடத்திலே அவர்கள் சட்டமாக தொகுத்திருக்கிறார்கள். அதில் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை வாக்கியங்களை நாம் இப்போது படித்தோம். இப்போது நேரடியாக ஹதீஸுடைய விளக்க உரைக்கு செல்வோம். ஹதீஸுடைய விளக்க உரை எழுதினவர்கள் யார்? ஷேக் பஸ்ஸாம் ரஹிமஹுல்லா. அவர்கள் ஏறத்தாழ 30 வருடத்திற்கு முன்னால் வரை அல்லது 20-25 வருடத்திற்கு முன்னால் வரை வாழ்ந்து மரணித்த ஒரு ஆலிம், ஒரு ஃபகீஹ். அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் தருகிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாத்திரத்திலிருந்து தண்ணீரை எடுத்தார்கள் என்பது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அது தெளிவாக இருக்கிறது. ஃபஅக்ஃபஅ அலா யதைஹி அமால வஸப்ப அலா யதைஹி. நாம் அதாவது தண்ணீரை இந்த ஹதீஸில் இன்னொரு நமக்கு என்ன புலப்படுகிறது என்றால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, தண்ணீரை எடுத்து அதாவது தண்ணீரை எடுக்கிறார்கள், தண்ணீரை எடுத்து கழுவுகிறார்கள் என்பது புலப்படுகிறது. அதேபோல் பித்தளையாலான பாத்திரத்தை கொண்டு உது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹதீஸில் இன்னொரு வாக்கியம் என்னவென்றால், நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு வாக்கியம் என்னவென்றால், இலல் மிர்ஃபகைனி மர்ரத்தைன். அதாவது இந்த ஹதீஸில் நாம் ஏற்கனவே கூறினோம், முழங்கை வரை கழுவது என்பது மட்டும் 2 முறை என்றே கூறப்பட்டிருக்கிறது. 2 முறை என்றே கூறப்பட்டிருக்கு. வலஃப்துல் புகாரி ஃபி ஹதீஸ் மர்ரத்தைன் வகதா ஃபி முஸ்லிம் முக்கர்ரரா வலம் யுனப்பிஹ் அல்-ஸர்கஷி இலா ஹாதா. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சொல்லப்போனால் மற்றும் ஒரு ஹதீஸ் அறிவிப்பில் எப்படி இருந்தால், இரு கைகளை முழங்கை வரை இருமுறை கழுவினார்கள். அது என்ன இருமுறை என்றால் ஒரு கைக்கு இருமுறை, மற்றொரு கைக்கு இருமுறை, இவ்வாறு கழுவினார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ் தரக்கூடிய பொருள் என்ன? இந்த ஹதீஸ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், விளக்க உரையாளர், போன ஹதீஸில் உஸ்மான் அவர்களுடைய ஹதீஸில் எவ்வாறு பார்த்தோமோ அதே ஹதீஸுடைய விளக்கம் தான் இதிலும் நமக்கு கிடைக்கிறது. உதுவுடைய வழிமுறை, உதுவின் செய்முறை விளக்கம். மேலும் இந்த 2 ஹதீஸுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான உதுவின் செயல்முறை நமக்கு விளக்குகிறது. எதை தவிர என்றால், ஒரு சில கூடுதலான ஃபவாயிதுகள் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸிலே இல்லாத ஒரு சில ஃபவாயிதுகள், ஒரு சில பிரயோஜனங்கள், பலன்கள், பயன்கள் அந்த ஹதீஸில் முன்னால் பார்த்த, சென்ற வகுப்பிலே நாம் பார்த்த அந்த ஹதீஸில் சொல்லப்படாத கூடுதலான விளக்கங்கள், கூடுதலான பலன்கள் இதில் இருக்கிறது. இந்த ஃபாயிதாக்கள் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை
நூலாசிரியர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஒன்று, தெளிவாக இதில் ஹதீஸில் விளக்கப்பட்டிருக்கிறது, மத்மதா இஸ்தின்ஷாக், வாயை மற்றும் மூக்கை கழுவது என்பது 3 முறை, 3 முறை, இரண்டையுமே 3 முறை 3 முறை கழுவப்பட்டிருக்கிறது. அதாவது 3 முறை தண்ணீர் எடுத்து 3 முறை மூக்கையும் 3 முறை வாயையும் 3 முறை மூக்கையும் கழுவப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக இந்த ஹதீஸில் நமக்கு விளங்குகிறது. இன்னொரு அடுத்த பிரயோஜனம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால், அஃபில் ஹதீஸி ஸாபிக் ذكر أن غسل اليدين كان ثلاثا. அதே போல கைகளை சென்ற ஹதீஸில் 3 முறை கழுவதாக வந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் 2 முறை மட்டுமே கழுவப்பட்டிருக்கிறதாக வந்திருக்கிறது கைகள். நாம் இது இரண்டாவது ஃபாயிதா. மூன்றாவது, ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாம் ஏற்கனவே கூறினோம், குறைந்தபட்ச உது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஹத்து, அந்த வரையறை என்னவென்றால், உறுப்புகளை குறைந்தபட்சம் 1 முறையாவது கழுவ வேண்டும். 3 முறை என்பது சுன்னா. அதிலே குறைந்தபட்ச ஒரு முறை கழுவி விட்டார் என்றாலே அந்த உதுவை நிறைவேற்றி விட்டார். புரிகிறதா? அதனால்தான் ஒரு ஹதீஸில் 3 முறை, மற்றொரு ஹதீஸில் 2 முறை என்று வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவது பிரயோஜனம், மூன்றாவது பாடம் நாம் பயின்று கொள்வது என்ன? இந்த ஹதீஸில் கூடுதலாக ஹதீஸிலே வருகிறது, சும்ம அத்கல யதஹு ஃபகஸல வஜ்ஹஹு ஸலாஸன். நாம் பாருங்கள், இந்த ஹதீஸில் சென்ற ஹதீஸில் தண்ணீரை முகத்திற்கு கழுவும் பொழுது 2 கைகளை விட்டு தண்ணீரை எடுத்தார்கள். அப்படி என்றால் என்ன? 2 கைகளை உள்ளே நுழைத்து தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவினார்கள். இந்த ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், ஒரே ஒரு கை அந்த பாத்திரத்திற்குள் முகத்தை கழுவும் போது ஃபகஸல வஜ்ஹஹு என்ற அந்த வார்த்தையில் ஒரே ஒரு கை, ஒரு கையை மட்டும் விட்டு கழுவதாக வருகிறது. இவ்வாறு தான் முஸ்லீமினுடைய ரிவாயத்தில், முஸ்லீமின் அறிவிப்பில் நமக்கு புலப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதில் என்ன சொல்கிறார்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா? இதில் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஹிய தாலத்துன் அலா தாலிக சுன்னஹ். நாம் என்ன, அதாவது பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இவ்வாறு ஒரு கையை மட்டும் உள்ளே நுழைத்து முகத்தை கழுவுவதும் சுன்னத்தாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் எப்போதுமே நாம் பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பழக்கம் 2 கைகளை கொண்டே தண்ணீரை அள்ளி முகத்தை கழுவுவோம். ஆனால் இந்த ஹதீஸுடைய விளக்கத்தம், இந்த ஹதீஸுடைய பொருள் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு கையை மட்டுமே உள்ளே நுழைத்து முகத்தை கழுவியிருக்கிறார்கள். அந்த தண்ணீரை ஒரே ஒரு கையில் மட்டும் எடுத்து முகத்தை கழுவியிருக்கிறார்கள் என்பது வருகிறது. இவ்வாறு தான் நடத்தினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் அதே சமயம் இமாம் நவவி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இருந்தாலும் பெரும்பாலான உலமாக்கள், ஜும்ஹூர் பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? முஸ்தஹப், எது அறிவுறுத்தப்பட்டது என்றால், மிகவும் அறிவுறுத்தப்பட்டது என்னவென்றால், அஹ்துல் மா லில் வஜ்ஹி பில் யதைனி ஜமீஅன். அதாவது தண்ணீரை 2 கைகளால், தண்ணீரை 2 கைகளாலே எடுத்து கழுவுவதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. ஏனெனில் 2 கைகளில் எடுத்து பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அப்போது கழுவுவதுதான் ஹதீஸில் நாம் முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதுவே இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சிறந்ததாக குறிப்பிடுகிறார்கள், முஸ்தஹப்பாக குறிப்பிடுகிறார்கள். 2 கையை எடுத்து முகத்தை கழுவுவது. நாம் இன்னும் சொல்லப்போனால், இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அதுதான் இலகுவானதாகவும் இருக்கும், சிறந்ததாகவும் இருக்கும். ஏனெனில் 2 கைகளை கொண்டு தண்ணீரை அள்ளுவது என்பது மிகவும் இலகுவாக எடுத்து தண்ணீரை முகத்தில் நம்மால் தேய்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஃபாயிதா, அடுத்த பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, முன்னால் சென்ற ஹதீஸில், இதற்கு முன்னால் பார்த்த ஹதீஸில் சும்ம மஸஹ பிரஸிஹி, அதாவது பிரஸிஹி என்று வருகிறது. இதில் பின்பு தன் தலையை மசூ செய்தார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸில் சில பேர் என்ன செய்யலாம் என்றால், வம்சஹு பிருஊசிக்கும் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தை வைத்து நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, தலையின் ஒரு பகுதியை மட்டும் மசூ செய்தால் போதும் என்ற இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, ஷாஃபிஈ மத்ஹபிலே அவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஹதீஸில் அதற்கு வழி இல்லாமல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறார்கள்? அதாவது இந்த 8வது ஹதீஸ் தலை முழுவதும் மசூ செய்தார்கள் என்பதே இந்த ஹதீஸில் நமக்கு விளக்குகிறது. ஏனெனில் தலையை எவ்வாறு மசூ செய்தார்கள் என்பதை நமக்கு அந்த விளக்க உரை வந்ததல்லவா, அதை நாம் தமிழிலே பார்த்தோம் அல்லவா. அது நமக்கு எதை பறைசாட்டுகிறது? தலை முழுவதும் மசூ செய்ய வேண்டும் என்பதைத்தான் பறைசாட்டுகிறது என்பதை நூலாசிரியர்களே மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக விளக்குகிறார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மத்ஹபில் ஒருபோதும் சுன்னாவுக்கும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரண்படும் பொழுது நாம் அதை கவனமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் சுன்னாவையே நாம் முன்னிறுத்த வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் எல்லாம் தவறு இழைத்து விட்டார்கள் என்றால் அல்லாஹ்வின் அடியார்கள் இது ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில் உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும், மத்ஹபுகளுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மை அல்லாஹ் எப்பாடு கேட்பான்? நாம் நம்முடைய இஸ்திஹாத் செய்யக்கூடிய உலமாக்கள், நாம் எந்த அளவுக்கு மத்ஹபுக்கு மரியாதையை கொடுக்கிறோமோ நம்மை விடையெல்லாம் உலமாக்கள் படித்த கல்வியாளர்கள், மத்ஹபை கவனிக்கக்கூடியவர்கள், மத்ஹபை எல்லாம் படித்தவர்கள். ஆனாலும் தான் இருக்கக்கூடிய மத்ஹப் சார்ந்தாலும் சத்தியத்தை நாம் அதாவது தான் சார்ந்திருப்பதென்றால் தான் அடிப்படையில் அந்த மத்ஹபை அதிகமாக படித்து வந்தவர்களாக இருந்தாலும் சுன்னாவிற்கு எதுவும் முரண்படாமல் இருக்கும், சுன்னாவை தான் நாம் ஆதாரங்களை தான் முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உலமாக்கள் செயல்படுவார்கள். அதனால் நாம் சத்தியத்தை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்கள். அதனால் ஒருபோதும் இந்த தொழுகை முறையில் இருக்கக்கூடிய ஷாஃபி மத்ஹபில் எழுதப்படக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாம் நாம் இங்கே தமிழகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் சில புத்தகங்களில் எல்லாம் இவ்வாறு தலையின் ஒரு பகுதியை மசகு செய்வதைப் போல போட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை நாம் ஒருபோதும் பின்பற்றக்கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. மாறாக நாம் இவ்வாறு சத்தியத்தை தான் பின்பற்ற வேண்டும். தலை முழுவதும் நாம் மசகு செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான பாடம், இந்த ஹதீஸில் நாம் பயின்றக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதே போல தான் எவ்வாறு இந்த இரண்டு ஹதீஸிலுமே யுத்கரு ஃபில் ஹதீஸைன் யுத்கரு இந்தல் மத்மதத்தி வல் இஸ்தின்ஷாக் அன்னஹு யுத்கிலு யதன் வாஹிதா. அதாவது இந்த ஹதீஸுகளில் பார்த்தோம் என்றால், இரண்டு ஹதீஸுகளில் இதற்கு முன்னால் மத்மதா, இஸ்தின்ஷாக், வாயை கழுவது, மூக்கை கழுவது என்றால் ஒரு கையை உள்ளே நுழைத்து கழுவுவதாக வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸில் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ذكر أنه أدخل يديه عند غسلهما ومسح الرأس بيديه. நாம் இந்த ஹதீஸில் நமக்கு இன்னும் வருகிறது என்றால், வாய் மற்றும் மூக்கு மற்றும் தலைக்கு மசூ செய்வது இது அனைத்துமே இரண்டு கைகளால் பயன்படுத்தி இரண்டு கைகளால் கழுவி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு இந்த ஹதீஸிலே விளங்குகிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவது போல் தலைக்கு மசூ செய்வதை பொறுத்த மட்டில் எல்லா சஹீஹான ஹதீஸுகளும், அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், எல்லா சஹீஹான ஹதீஸுகளும் எதை உணர்த்துகின்றால் தலையை மட்டும் ஒரு முறை மசூ செய்வதுதான் வந்திருக்கிறது. இன்னும் இப்னுல் மந்தீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏனெனில் கேட்பார்கள், எல்லாத்தையும் மூன்று முறை இருக்கும் பொழுது தலையை மட்டும் ஒரு முறை ஏன்? தலைக்கு ஒரு முறை என்றுதான் மார்க்கத்தில் வந்திருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயே நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் அபு தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இதை தான் சொல்கிறார், எல்லா ஹதீஸுமே நமக்கு சஹீஹான ஹதீஸுகள் தலையை ஒரு முறை மஸ்ஹு செய்வதை மட்டும்தான் நமக்கு வந்திருக்கிறது. இன்னும் சொல்கிறார்கள் இப்னுல் மந்தீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அவர்கள், முன்னாள் தாபீன்கள் அவர்கள், தபா தாபீன்கள், பின்னால் வருவது காலத்தில் வாழ்ந்த ஒரு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆதாரபூர்வமாக நமக்கு புலப்பட்ட, நமக்கு சஹீஹாக சாபித்தாக வந்த ஹதீஸ் என்னவென்றால், தலைக்கு மஸ்ஹு செய்வது என்பது ஒரு முறை மட்டுமே என்று வந்திருக்கிறது என்பதை விளக்குகிறார்கள். ஆறாவதான நாம் பயின்று கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், யுஅஹது மின் ஹாதா ஜவாஸ் முகாலஃபத்தி அஅதாஇல் வுது பிதஃதீலி பஅதிஹா அலா பஅத் وأن التثليث هو الصفة الكاملة وما دونها يجزئ كما صحت بذلك الأحاديث. அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதில் நாம் என்ன அடுத்ததாக இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முழுமையான ஒருவருடைய உது என்னவென்றால் 3 முறை கழுவுவது தான். என்னது? 3 முறை கழுவுவது தான் நாம் என்ன செய்ய வேண்டும், முழுமையான இந்த உதுவின் செயல்முறை. நாம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அது அல்லாத 3 முறை அல்லாத 2 முறை ஒருவர் செய்கிறார் அல்லது ஒரு முறை தான் செய்கிறார், எந்த ஒரு காரணமே அல்லாமல் தண்ணீர் மிக குறைவாக இருப்பதினால் குறைவாக செய்வதை பற்றி நாம் இங்கே பேசவில்லை அல்லாஹ்வின் அடியார்களே. மாறாக நாம் பேசிக்கொண்டிருப்பது என்னவென்றால், தண்ணீர் இருந்துமே ஒருவர் ஒரு முறை தான் செய்கிறார் அல்லது 2 முறை தான் செய்கிறார் என்றால் அவருடைய உது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால், அவருடைய உது ஏற்றுக்கொள்ளப்படுவது எந்த ஐயப்பாடும் இல்லை, எதுவரை அவர் அந்த உதுவை தெளிவாக சிறப்பாக செய்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். புரிகிறதா? ஆனால் சுன்னாவை விட்டுவிட்டாரா என்றால் சுன்னாவை விட்டுவிட்டார். ஏனெனில் அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையிலே செய்திருக்கிறார்கள். அதுவே சிறந்ததாக இருப்பதை இந்த இடத்திலே நாம் உணர வேண்டும் என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். اختلف العلماء في البداءة بالمسح فهي من المقدم إلى مؤخر عند ابن دقيق العيد والصنعاني
வஃபி பஅதுஹு மின் கௌலிஹி ஃபஅக்பல பிஹிமா அத்பர். நாம் இந்த ஒரு அதாவது தலைக்கு மஸ்ஹு செய்வது என்பதிலும் சில உலமாக்கள் முரண்படுகிறார்கள். இது ஒரு விசித்திரமான ஒரு முரண்பாடு தான். என்னவென்றால் தலைக்கு மஸ்ஹு செய்வது என்பது தலையின் முன் நாம் அணிந்து வைத்திருப்பது அதுதான் சஹீஹும் கூட, அதுதான் தெளிவானது, அதுதான் ஆதாரமானது. என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தலையின் முன்பகுதியிலிருந்து ஆரம்பமாகி தலையின் பின்பகுதி வரை செல்வது, பின்பு பின்பகுதியிலிருந்து தொடங்கி மறுபடியும் ஆரம்பித்த பகுதிக்கு முன்பகுதிக்கு வந்து முடிவடைவது, இதை தானே நாம் பார்த்திருக்கிறோம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆனால் சில உலமாக்கள் எவ்வாறு இதிலே முரண்படுகிறார்கள் என்றால், பின்னால் ஆரம்பிக்க சொல்கிறார்கள். ஆரம்பம் மஸ்ஹ் செய்வதே பின்னால் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பமாகி அதை முன்னால் முடித்து மறுபடியும் முன்னால் இருந்து பின்னால் வரை பின்னால் ஆரம்பித்த இடத்தில் சென்று போய் முடிவடைவது என்ற இந்த ஒரு ஹிலாஃபையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியது பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முன்னால் ஆரம்பித்து பின்னால் முடிவடைவது. அல்ஹம்துலில்லாஹ், இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் பார்த்தோம் என்றால் முழுமையாக ஹதீஸின் செயல்முறையை நாம் படித்திருக்கிறோம். மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு ஹதீஸின் செயல்முறையை நாம் முழுமையமாக 7வது மற்றும் 8வது இந்த 2 ஹதீஸை கொண்டு அல்லாஹ்வின் அடியார்களை நாம் பார்த்து விட்டோம் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு. அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت كان رسول الله صلى الله عليه وسلم يعجبه التيمم في تنعله وترجله وطهوره وفي شأنه كله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் காலணிகளை அணிவதிலும் தலைமுடியை சீவுவதிலும் மற்றும் தங்களின் தூய்மை விஷயத்திலும் மற்றும் தங்களின் அனைத்து காரியங்களுக்கும் வலது புறத்திலிருந்து தொடங்குவதையே விரும்புவார்கள் என்ற இந்த ஹதீஸின் விளக்கம் நாம் பார்ப்போம் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேரம் நமக்கு இருப்பதினால் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நம் நேரம் இருக்கும் என்றால் இந்த ஹதீஸை நாம் பார்ப்போம், தொடருவோம் அல்லாஹ் நாடினால் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் அதற்கு முன்னால், இந்த ஹதீஸை செல்வதற்கு முன்னால் உதுவுடைய விஷயத்தில் தெளிவடைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கும் உது என்பது தேவைப்படுகிறது. அந்த தொழுகை முடித்தவுடன் உது முறிந்துவிட்டதென்றால் மறுபடியும் நாம் உது செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால் உதுவை அழகிய முறையில் செய்யுங்கள். மறுபடியும் இந்த வகுப்புகளை திரும்ப கேட்டு உதுவை மனப்பாடம் செய்து உதுவின் செயல்முறையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் சொன்ன இந்த ஒளிநாடாவின் மூலியமாகவே நாம் இந்த ஹதீஸை அழகான முறையில் படித்திருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிறேன். பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க. இதில் ஏதேனும் சந்தேகம் ஏதும் இருப்பது என்றால், நாம் ஏற்கனவே சொன்ன அந்த மெயில் ஐடியில் உங்களுடைய கேள்விகளை, அதாவது வகுப்பு சார்ந்த கேள்விகள் ஏதேனும் இருப்பது என்றால் அதை நீங்கள் நமக்கு எழுதி அனுப்பலாம். அதை நாம் தெரிந்தால் பதில் சொல்கிறோம். அப்படி இல்லை என்றால் உலமாக்களிடம் அதை கேட்டு உங்களுக்கு அந்த விடைகளை பெற்றுத்தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் 9வது ஹதீஸை பார்ப்போம். இது போதுமானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.